வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. நம்ம ஊர் செய்திகளுக்காக அமலா ராஜேந்திரன். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் சின்னச்சேலம் பகுதியில் வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்று விதிமுறைகளை மீறி 800 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி சிலர் செம்மண் எடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபி அகரம் பகுதியில் ரியல் எஸ்டேட் மற்றும் செங்கல் சூளை அதிபர்கள் சுய லாபத்திற்காக விதிகளை காற்றில் பறக்கவிட்டு மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாய குறையும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மணல் கடத்தலை தடுக்க பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கடும் வறட்சியால் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மரவள்ளி கிழங்கு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மழையை நம்பி விவசாயிகள் கிழங்கு சாகுபடி செய்து வரும் நிலையில் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. நடவு செலவு, உரம், வேலையாட்கள் உள்ளிட்டவற்றின் செலவு அதிகரித்ததால் இழப்பு அதிகரிப்பதாகவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனுமன் ஜெயந்தி விழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதற்காக 75,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வரும் சனிக்கிழமையன்று நடைபெறவுள்ள அனுமன் ஜெயந்தி விழாவுக்கான ஏற்பாடுகளை வழிபாட்டுக் குழுவினர் மும்முரமாக செய்து வருகின்றனர். இந்த விழாவில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக 75,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி கடந்த 2 நாட்களாக 60 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மூடி கிடக்கும் பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் பட்டினி போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கும் அதிகமாக பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் வேலை வாய்ப்பு இன்றி பட்டாசு தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு பட்டாசு ஆலைகளை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் 13 இடங்களில் மாவட்ட பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பட்டினி போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மலரான செங்காந்தலின் ஏற்றுமதி மற்றும் கொள்முதலை அரசே மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மூட்டுவலி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக விளங்கும் இந்த மலர் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆடி மாதத்தில் பயிர் செய்யப்படும் செங்காந்தல் மலர் தை, மாசி மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது. முதிர்ந்த மலரில் இருந்து கிடைக்கும் காய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறும் விவசாயிகள் அரசே கொள்முதல் செய்தால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் அடிவாரத்தில் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு நடமாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனிமலை அடிவாரத்தில் ரோப்கார் நிலையம் அருகே மலைப்பாம்பை பார்த்த பொதுமக்கள் அச்சமடைந்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பழனி தீயணைப்பு வீரர்கள் 150 கிலோ எடையுள்ள அந்த மலைப்பாம்பை மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். 0 வனப்பகுதியில் பாம்பு விடப்பட்டது. நாகை மாவட்டம் பொறையாறில் பல ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் அரசு கால்நடை மருந்தகத்திற்கு கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக அந்த கட்டிடம் பூட்டியே கிடப்பதாக கூறும் பொறையார் கால்நடை மருத்துவர்கள் வாங்க வெளியூர்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதாக கூறுகின்றனர். எனவே அந்த கட்டிடத்தை திறந்து கால்நடை மருந்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே 80 ஏக்கர் பரப்பளவில் புதிய பூங்கா இடம் தேர்வு செய்யும் பணி தொடங்கியது. கடந்த ஆண்டு நடந்த கோடை மலர் கண்காட்சியின் போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்தை அறிவித்த நிலையில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. உதகை கூடலூர் சாலையில் உள்ள ஷூட்டிங் மட்டம் பகுதியில் இந்த பூங்கா அமைகிறது. இந்த பூங்கா உருவாக்கப்பட்ட பின் உதகையில் கூட்ட நெரிசல் குறையும் என்று உள்ளூர் மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் தங்கள் மீது ஒட்டிக்கொள்ள திருச்சி மணப்பாறை அருகே ஒளிரும் ஸ்டிக்கர்களை போலீசார் வழங்கியும் அவர்கள் மீது ஒட்டியும் விட்டனர். தை மாதம் நெருங்குவதை முன்னிட்டு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகமான பக்தர்கள் பழனிக்கு யாத்திரை சென்று வருவது வழக்கம். அதையொட்டி பாத யாத்திரை மேற்கொண்ட பக்தர்கள் மீது வாகனம் மோதாமல் தடுக்க ஒளிரும் ஸ்டிக்கர்களை ஒட்டிய போலீசார் அவர்களுக்கு பிஸ்கட், தண்ணீர் பாட்டில் வழங்கினர். எச்சரிக்கையாக செல்லும்படியும் அறிவுரை கூறினர். நெல்லை மாவட்டம் தென்காசியிலிருந்து ஆயக்குடி செல்லும் சாலையின் அருகே கோழிக் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில தினங்களாக சாலையின் இருபுறங்களிலும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து வரும் கழிவுகளை கொட்ட வருவதால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதாக மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை சுகாதாரத்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தத்தெடுத்த குழந்தையின் நினைவாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு 5 லட்சம் மதிப்பிலான இன்குபேட்டர் கருவிகளை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த தம்பதி வழங்கினர். கடந்த 1983ஆம் ஆண்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தையை தத்தெடுத்த இத்தாலியைச் சேர்ந்த தம்பதி அந்த குழந்தைக்கு லட்சுமி என பெயரிட்டு வளர்த்தனர். இந்நிலையில் தத்தெடுத்துச் சென்ற குழந்தை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. அக்குழந்தையின் நினைவாக பச்சிளம் குழந்தைகள் மற்றும் எடை குறைவான குழந்தைகளை பாதுகாக்க இன்குபேட்டர் கருவிகளை வழங்கியதாக இத்தாலி தம்பதி தெரிவித்துள்ளனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் லிபிட் பராமரிப்பு ஊழியர் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தைச் சேர்ந்த ராஜ் என்பவர் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் லிப்ட் பராமரிப்பு உதவியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 4வது தளத்திலிருந்து 3வது தளத்திற்கு லிப்டை இயக்கிய போது கதவு சரியாக மூடாததால் தவறி கீழே விழுந்த ராஜ் பலத்த காயமடைந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் வனத்துறையினர் முறைகேடாக நுழைவு கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் நாகர்கோவிலில் மாவட்ட வன அலுவலரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கட்டணம் கொடுக்க மறுக்கும் பக்தர்களை வனத்துறையினர் திட்டுவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அடித்து புரண்டு சண்டை போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலையத்திலிருந்து குறித்த நேரத்திற்கு பேருந்துகளை எடுத்துச் செல்வதில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் மினி பஸ் ஓட்டுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பேருந்து நிலைய வாயிலில் பேருந்துகளை நிறுத்தி இருவரும் மோதலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் 2 நாட்களாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜனவரி 1 முதல் குறிப்பிட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வணிக நிறுவனங்கள், கடைகள் மற்றும் மருத்துவமனைகளில் பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் டன் கணக்கில் பறிமுதல் செய்து வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வணிகர்கள் ஆய்வுக்கு வரும் அதிகாரிகள் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்வதுடன் மிரட்டிச் செல்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் காரணமாக விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் வள்ளுவர் சிலைக்கு இடையே இயக்கப்படும் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனத்தை பார்க்க கூட்டம் அலைமோதும். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் 3 படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் படகு சேவை இன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே குடிநீர் கோரி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வையங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் குடிநீர் தொட்டியின் மேல் நின்று முழக்கமிட்டனர். குடிநீர் பிரச்சினை தீரும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அரியலூரில் நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் தாள் உட்பட குறிப்பிட்ட வகை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசர் தலைமையிலான அதிகாரிகள் அரியலூரில் ஆய்வு செய்தனர். அப்போது கடைகள், வணிக நிறுவனங்களில் பதுக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டது தெரியவந்தது. அவர்களை அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்தனர். வரும் பொங்கல் பண்டிகையின் போது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்த தேதி ஒதுக்கி தரக்கோரி ஜல்லிக்கட்டு ஒருங்கிணைப்பு குழுவினர் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியமிடம் மனு அளித்தனர். எருமப்பட்டியில் கடந்த 20 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது. இதை அரசு விழாவாக மாவட்ட நிர்வாகம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தேதி ஒதுக்கி தருமாறு ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பழனியை அடுத்த பெரியகலையம்புதூரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 260வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவச்சிலைக்கு சிறப்பு அலங்காரம், தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இன்று காலை விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு பொம்மக்கா அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவச்சிலைக்கும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கேரள அரசை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயணியர் விடுதி முன்பு கூடிய அவர்கள் சபரிமலையின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் கேரள அரசு செயல்பட்டு வருவதாக கூறி முழக்கமிட்டனர். சபரிமலை கோவிலுக்குள் 2 பெண்களை அனுமதித்தது கேரள கம்யூனிஸ்ட் அரசு பக்தர்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். பக்தர்களின் நம்பிக்கையை கேரள அரசு அவமதிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் அருகே கருவேல மரங்களின் ஆக்கிரமிப்பில் உள்ள தூசூர் ஏரியை தூர்வார அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 லட்சத்திற்கும் அதிகமான விளைநிலங்களின் பாசன தேவையை ஈடு செய்வது வந்த தூசூர் ஏரி கடந்த 20 ஆண்டுகளாக தூர்வாராமல் விட்டதால் கருவேல மரங்கள் அசுரத்தனமாக வளர்ந்து காணப்படுகின்றன. ஏரியும் வறண்டு கிடக்கிறது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் ஏரியை தூர்வாரி தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடி நகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதாள சாக்கடை அமைக்க அரசு 112 கோடியே 53 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ள நிலையில் ஆழம் குறைவாக பள்ளம் தோண்டி அதன் மேல் 4 அங்குலத்திற்கும் குறைவாக கான்கிரீட் அமைக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரியில் இசை வாத்தியங்களை இசைத்தபடி கள்ளசாராயம் மற்றும் போதைப்பொருள் பாதிப்புகள் குறித்த வித்தியாசமான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பதாகைகளை ஏந்தியவாறு முக்கிய வீதிகளை மாணவர் பேரணி கடந்து சென்றது மக்களை கவருவதாக அமைந்தது. புதுக்கோட்டையில் பிளாஸ்டிக் தவிர்த்த பொருட்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. பாத்திரம் மற்றும் துணிப்பைகளை கொண்டு வந்து பார்சல் உணவு வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு புதுக்கோட்டையைச் சேர்ந்த உணவகம் விலை தள்ளுபடி வழங்கியதால் கடைக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்துள்ளனர். பேருந்து நிலையம் அருகே உள்ள கார்த்திக் மெஸ் என்ற அந்த உணவகத்திற்கு உணவு பார்சல் வாங்க செல்வோர் பாத்திரம் எடுத்து வருவதை ஊக்குவிக்க 10% விலை தள்ளுபடி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே முகாமிட்டுள்ள யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். போடூர் பள்ளம் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் கூட்டம் அருகிலுள்ள கிராமங்களுக்குள் இரவு நேரங்களில் புகுந்து தக்காளி, வாழை, பீன்ஸ், பப்பாளி உள்ளிட்ட விவசாய பயிர்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தின. இதேபோல தென்னந்தோப்புகளில் தென்னை மரங்களை வேரோடு சாய்த்ததாகவும் கூறும் விவசாயிகள் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் காவலன் SOS செயலி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு கலந்து கொண்டு காவலன் செயலி குறித்து செயல் விளக்கம் அளித்தார். பெண்கள் தனியாக பயணிக்கும் போது காவலன் செயலியை பயன்படுத்த வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். இயற்கை எழில் கொஞ்சும் கொடைக்கானல் மலைப்பகுதி தொடர்ந்து 4வது நாளாக பனிப்போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கைக்கெட்டும் தூரத்தில் உள்ள மேகக்கூட்டத்தையும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். கொடைக்கானலில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமான உறைபனியும் கடும் குளிரும் நிலவி வருகிறது. கோக்கஸ் வாக், சிட்டி வியூ, பில்லர் ராக் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பார்த்தால் வைகை அணை, தேனி, பெரியகுளம் பகுதிகள் ரம்மியமாக காட்சியளிப்பதாக சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர். வேலூரில் 5 பேரை தாக்கிவிட்டு பதுக்கியிருக்கும் சிறுத்தையை கண்டுபிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். கடந்த 28ஆம் தேதி சிக்கனாங்குப்பம் பகுதியில் கிராமவாசிகள் ஐவரை அந்த சிறுத்தை தாக்கியது. அது ஏரி முட்புதரில் சிறுத்தை பதுங்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அங்கு சிறுத்தையின் கால் தடங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சிறுத்தையை கண்டவுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். எனினும் 6 நாட்களாக ஆட்டம் காட்டி வருகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் முள்படுக்கையில் ஏறி நின்ற பெண் ஒருவர் சாமியாடியதை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்தனர். திருபுவனம் அருகே லடனேந்தல் பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் நாகராணி என்பவர் முள்படுக்கையில் இருந்தபடி ஆசி வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டும் 45 நாட்கள் விரதம் இருந்த அந்த பெண் முள்படுக்கையில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார்.
கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் பாரபட்சம் காட்டாமல் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க கோரியும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் அரசு அறிவித்த நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூரில் வங்கி ஏடிஎம்மை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ஏடிஎம் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள பட்டா புத்தகத்தில் கையெழுத்திட ரோந்து போலீசார் நேற்றிரவு சென்றபோது இயந்திரத்தின் ஒரு பகுதி உடைந்திருப்பது தெரியவந்தது. இயந்திரம் உடையாததால் அதிலிருந்த ரொக்கப்பணம் தப்பியது. கண்காணிப்பு கேமராவை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசை கண்டித்து மேகதாது அணையை முற்றுகையிட ஹொசூரில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கோபமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் இருந்து செல்லும் பேருந்துகளும் லாரிகளும் கன்னியாகுமரி அருகே உள்ள வாளையாறு சோதனை சாவடியோடு நிறுத்தப்பட்டன. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் வாகனங்கள் மட்டும் தீவிர சோதனைக்கு பின் அனுமதிக்கப்படுகின்றன. இதேபோல் குமரி மாவட்டம் வழியாக கேரளா செல்லும் அரசு பேருந்துகள் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையுடன் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கொடைக்கானலில் ஓராண்டுக்கு முன் மூடப்பட்ட கிளை சிறையை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா சாலை பகுதியில் செயல்பட்டு வந்த கிளை சிறை மூடப்பட்டதால் மதுரை, திண்டுக்கல் நகரங்களுக்கு கைதிகள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். இதில் குற்றவாளிகள் தப்பிக்க வழி உண்டு என்றும் போலீசாருக்கும் பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட்ட கொடைக்கானல் கிளை சிறையை திறக்க வேண்டும் என்றும் புதிய சிறைச்சாலை கட்டிடத்தை கட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐரோப்பிய நாடான செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த 42 பக்தர்கள் இருமுடி கட்டி விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுள்ளனர். செக் குடியரசை நாட்டைச் சேர்ந்த ஒரு குழு கடந்த 5 ஆண்டுகளாக சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகின்றனர். இம்முறை பிரச்சினை நிலவும் போதும் 6வது ஆண்டாக சபரிமலை செல்கின்றனர். அவர்கள் கன்னியாகுமரி வழியாக சபரிமலை சென்றனர். நெல்லை மேலப்பாளையத்தில் சுகாதாரமற்ற முறையில் விற்பனை செய்யப்பட்டதாக கூறி மீன்களை பறிமுதல் செய்த மாநகராட்சி அலுவலர்களை கண்டித்து மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலப்பாளையம் மீன் சந்தையில் சுகாதாரமற்ற முறையில் மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாநகராட்சி அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த உண்பதற்கு லாயக்கற்றதென கூறி மீன்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அரசு பள்ளி மாணவர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாடினார். கீழப்பெண்ணாத்தூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆய்வு செய்தார். அரையாண்டு முடிந்து மீண்டும் பள்ளிக்கு வந்த மாணவர்களுடன் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடிய அவர் மாணவர்களுடன் மதிய உணவும் அருந்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே புத்தாண்டு தினத்தன்று மது அருந்திவிட்டு வந்ததை மனைவி கண்டித்ததால் கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பாரதி நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மது அருந்திவிட்டு வந்ததால் மனைவி அபிராமி கண்டித்துள்ளார். இதனால் மனமுடைந்த கமலக்கண்ணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அபிராமி பழைய மாத்திரைகளை தின்று தற்கொலைக்கு முயன்றார். சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியாரின் 289வது பிறந்தநாள் விழா சிவகங்கையில் கொண்டாடப்பட்டது. வேலு நாச்சியாரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு காதி மற்றும் கிராம தொழிலாளர்கள் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன், ஆட்சியர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வேலு நாச்சியாரின் தோழியும் உலகின் முதல் தற்கொலை போராளியுமான குயிலியின் நினைவு தூணுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈரோட்டில் பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. இதில் 1000 சிசி இருசக்கர வாகனம், விவசாயத்திற்கு உதவும் எந்திரங்கள், குழந்தைகளுக்கான சோலார் கார், இருசக்கர வாகன என்ஜின் மூலம் இருவர் செல்லும் கார் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். ஹொசூர் சானமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த 60க்கும் மேற்பட்ட யானைகளை முகாமிட்டிருந்த மக்கள்
அச்சமடைந்தனர். அதைத் தொடர்ந்து அவற்றை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கடந்த 3 வாரத்துக்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட யானைகள் கர்நாடக பகுதியிலிருந்து சவளகிரி ஊடுதுர்க்கம் வழியாக சாணமாவு பகுதிக்கு வந்தன. இந்நிலையில் அவற்றை ஒரே கூட்டமாக திரட்டி பட்டாசுகளை வெடித்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு வனத்துறையினர் விரட்டியடித்தனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பணியாற்றும் கோவில் பணியாளர்களுக்கு அறிவித்தபடி 7வது ஊதியக்குழு ஊதியம் வழங்க வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் புழக்கத்தில் இருக்கின்றனவா என கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார். ஜவஹர் பஜார் பகுதியில் உள்ள பெட்டிக்கடை, டீ கடை, பாத்திரங்கள் கடை, ரெடிமேட் ஆடைகள் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பிளாஸ்டிக் கவர்களை அகற்றுமாறு கடைக்காரர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கடைகளில் மீண்டும் பயன்படுத்தினால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு தழுவிய வேலை நிறுத்தம் தொடர்பாக வரும் ஜனவரி 4, 5 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி முழுவதும் பிரச்சார இயக்கம் நடத்த உள்ளதாக அனைத்து தொழிற்சங்கத்தினர் புதுவையில் தெரிவித்தனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து நாடு முழுவதும் வருகிற 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பந்த் மற்றும் வேலை நிறுத்தத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. இதனை மக்களுக்கு விளக்கும் வகையில் பிரச்சாரம் செய்யவும் தொழிற்சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன. புத்தாண்டையொட்டி நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட அரசு துவக்கப்பள்ளியில் சிலம்பாட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் பங்கேற்ற மாணவ மாணவியர் தீப்பந்தம் சுற்றுதல், பால் வீச்சு போன்றவற்றை சிறப்பாக செய்து காட்டினர். இதுகுறித்து பயிற்சியாளர் கூறும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கராத்தே, சிலம்பாட்டம் போன்ற பாரம்பரிய பயிற்சிகளை அளித்து வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது குடிபோதையில் நந்தி சிலையை கடத்தி சென்று குளத்தில் மறைத்து வைத்த 2வரை போலீசார் கைது செய்தனர். நுங்கம்பாக்கம் கிராமத்தில் குளக்கரை ஓரம் அமைந்த பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் இருந்த சிலையை மதுபோதையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் திருடிச் சென்றதாக கிராம மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சிலையை கடத்திச் சென்ற அந்த கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் ஐயனார் என்ற 2வரை கைது செய்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்காத திட்ட இயக்குநர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி மேலாளர் ஆகியோரை கைது செய்யக்கோரி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி, திருவேற்காடு ஆகிய 2 காவல் நிலையங்களில் புகார் அளித்த அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலை என கூறி அதிக கட்டணம் வசூலிப்பதாக தெரிவித்துள்ளனர். சுங்கச்சாவடி மேலாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தரமற்ற முறையில் நடைபெற்று வந்த சாலை பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். வாழப்பந்தல் கிராமத்தில் 80 லட்சம் ரூபாய் செலவில் இணைப்பு சாலை போடப்பட்டு வருகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை சாலை போடப்பட்டு முடிக்கப்பட்ட நிலையில் தரமற்ற முறையில் பணிகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடன் சாலையை பெயர்த்தும் காட்டினர். அதனைத் தொடர்ந்து சாலையை மீண்டும் தோண்டி எடுத்து முறையாக போடுமாறு சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். கஜா புயலால் தாக்கத்திலிருந்து மீட்கப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக இருக்கும் கரும்புகளை பொங்கல் பரிசு தொகுப்புக்காக வழங்கும் வகையில் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என அறந்தாங்கி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஜா புயலின் கோர தாண்டவத்தால் புதுக்கோட்டை மாவட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு பேரழிவை சந்தித்தது. தென்னை, மா, பலா உள்ளிட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் புல்வகையான கரும்புகளும் சாய்ந்தன. எனினும் மனம் தளராத விவசாயிகள் தாங்கள் பயிரிடப்பட்டிருந்த செங்கரும்பை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். அறந்தாங்கி அருகே அரசகுளத்தில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் தூக்கி நிறுத்தப்பட்டன. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் இந்த கரும்புகளை கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் யாரும் வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் வியாபாரி எப்போதுமே வியாபாரி இப்போ கொள்முதல் பண்ணிடுவாங்க. இன்னும் கொள்முதல் பண்ண யாருமே வரல. ஒருத்தர் 2 பேர் பார்த்துட்டு போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன் ஒழிய இன்னும் யாரும் பார்க்கல, கேட்கல. கரும்பு விவசாயிகளுக்கு இதுவரை அரசு எவ்வித நிவாரணமும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் தங்கள் தோட்டங்களுக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்கின்றனர்.
தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசே கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதை ஆதார விலையாக கவர்மெண்ட் ஒரு 500 600 கட்டுக்கு போட்டு கொடுத்தா தான் எங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற முடியும். இது கவர்மெண்ட் பொங்கல் பரிசு பொருள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி இதை கொள்முதல் பண்ணாங்கன்னா நாங்கள் முன்னேறலாம். தண்ணீர் பற்றாக்குறை, விவசாய இடுபொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இப்பகுதியில் 100 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டு வந்த கரும்பு தற்பொழுது 30 ஏக்கராக குறைந்துள்ளது. அதுவும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ளது. கண்ணீர் சிந்தும் விவசாயிகளின் துயரை அரசு துடைக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அறந்தாங்கியிலிருந்து ராஜசேகரன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.